ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காவும் தக்காளியும் வச்சு ஒரு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே நம்ம கிச்சனில் டெய்லி யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் நிறைய வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம அந்த காம்போடு வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு மேலே நமக்கு வராது, ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காது, அந்தளவுக்கு ஆகிடும். கீழே எல்லாமே அழுவி போன மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும், அழுகி போகாமலே இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் முதல் நாளே இது 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுருங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணால் அந்த வழுவழுப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம கேரட்டும் எடுத்துக்கலாம். கேரட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அழுகாமல் இருக்கும். சில நேரத்தில் கொஞ்ச நாளே நமக்கு சுருங்கி போன மாதிரி ஆகிடும். அதனாலே நம்ம அதிகமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்புத்தூள் அந்த மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம் பாட்டிலில். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு அடியில் கட்டி ஆகிடும், இல்லைன்னா வண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கும் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. பொடி தூள் உப்பு இருந்தால் போதும், கல் உப்பு வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் தூள் உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்ககிட்ட மசாலா எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்கிறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியாகனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரத்தில் கட்டிப்படாது, பூச்சியும் வராது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலை நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரத்தில் நமக்கு நமுத்து போன மாதிரி ஆகிடும். அப்போது நம்ம சட்னி எடுத்து அரைச்சோம்னா நமக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, சட்னி அரைக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு கடலை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் லைட்டாக சூடு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதோட கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக சூடு ஆகிறது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே நமக்கு புதுசாக கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும், உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை சட்னி செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் வண்டு வந்துடும் சீக்கிரத்தில், இல்லைன்னா அடியில் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும் நமக்கு. அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா எந்த பருப்பாக இருந்தாலும் சரி அதை வெறும் கடாயில் சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வாசனையும் நல்லாயிருக்கும், சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதுவே நமக்கு நல்ல கை சூடு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். இதில் முக்கியமாக நல்லா ஆற வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும், சூடாக பாட்டில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பயிர் வகைகள், கொண்டைக்கடலை அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாகவே வண்டு வந்துடும், சீக்கிரமாகவே நமக்கு கெட்டு போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், வண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த பயிர் வகைக்கு மட்டும் இல்லைங்க, கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பச்சை பயிறு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா குலுக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் சில நேரங்களில் நான்வெஜ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், இல்லைனா மாவு அந்த மாதிரி தோசை மாவெல்லாம் கொஞ்சம் புளிச்சிட்டு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க கட் பண்ணி. இதில் ஒரு 7லேருந்து 8 கிராம்பு எடுத்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு இப்போ ஃப்ரிட்ஜோட டோரில் ஒரு ஓரமாக இதை வச்சுருங்க. டோரில் இல்லைனா ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ஓரமாக வச்சுருங்க, நமக்கு அந்த ஸ்மெல்லே வராது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
நம்ம காலிஃப்ளவர் வாங்கும்போது இந்த மாதிரி கேப் இல்லாத மாதிரி நீங்கள் பூ வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதில் ஜாஸ்தி வந்து நமக்கு புழு பூச்சி எதுவும் இருக்காது. இருந்தாலும் எப்படி நம்ம க்ளீன் பண்ணாலும் உள்ளே எப்படினாலும் 1, 2 புழு இருக்க தான் செய்யும். அதை இப்போ எப்படி ஃபுல்லாக எப்படி வெளியே வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த காலிஃப்ளவர் அப்படியே இதில் வச்சுருங்க. அடிப்பக்கத்தில் லைட்டாக தண்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மேலே உள்ளதெல்லாம் கருகி போகாது. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு இது நல்ல அடியில் சூடாகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. தீயை வந்து ஃபுல்லாக சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடியிலேருந்து நல்லா சூடாகிட்டு இந்த மாதிரி புகை வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணோம்னா உள்ளே இருக்கிற புழுலாம் கூட வெளியில் நமக்கு வந்துடும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த அரிசி மாவு, மைதா மாவு இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு அந்த மாவோட ஃப்ளேவரும் போயிடும். அதே சமயத்தில் மேலெல்லாம் ஒரு மாதிரி வண்டு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அது சீக்கிரத்தில் கெட்டு போச்சா இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் லைட்டாக மாவு எடுத்து நீங்கள் லைட்டாக வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கசப்புத்தன்மை இருக்கும். அந்த மாதிரி கசப்புத்தன்மை இருந்தால் மாவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இல்லை ரொம்ப நாள் நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துண்டு பட்டை வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம இந்த பீர்க்கங்காய் தக்காளி கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்போட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சோம்பு வேண்டாம், நீங்கள் சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக நமக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தக்காளி தான் நிறைய சேர்த்துக்கணும். ஒரு 4லேருந்து 5 தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ இது வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து தக்காளி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து நமக்கு கடையும் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1/2 கிலோ அளவுக்கு நம்ம 4 பேர் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்துட்டு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். நானே குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துனால மல்லித்தூள் எதுவும் சேர்க்கலை. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போது நம்ம வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது நீர் விடுற காய், அதனால் இது வேகும்போது நல்ல தண்ணி வெளியிடும். அதனால் நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும், நமக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டு இது இப்போ நல்லா வெந்து வரணும். இந்த காய் நல்லா பஞ்சு போல் வெந்து வரணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், காய் நல்லா நமக்கு பஞ்சு போல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் குக்கரில் செய்கிறதுனால இருந்தாலும் செய்யலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மசிச்சு விடணும் நம்ம. அதுக்கு நான் அன்றைக்கி உருளைக்கிழங்கு மசிச்சு விடுமல்ல, அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். உங்கள்கிட்ட கீரை கரை மத்து இருந்தது அப்படின்னா கூட அதை வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் மசிச்சு விட்டுட்டுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா மசிச்சு விட்டாலே போதும், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. அதே சமயத்தில் ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பெருசாக ஒன்றும் மசாலா, தேங்காய் அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.